இந்த வீடியோ டிலீட் ஆகலாம், ஸ்ட்ரைக் விழலாம், காப்பிரைட் போகலாம், எது வேணாலும் டிஸ்க்ளைமர் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சொல்லிடுறேன். லைக்கு, கமெண்ட், ஷேரு, மறக்காமல் சப்ஸ்கிரைபு, டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி வேணால் நக்கிங் கூட போயிடலாம், என் சேனலில் கூட டிலீட் ஆகலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ரிஸ்க்கு எடுத்து தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். வாங்க வீடியோ பண்ணலாம். வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களே, நீ பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பர்கள், பிறகு தமிழர்களே. ஓகே கைஸ், ஹாப்பி தசரா, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்லா இருங்க, நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பேச வந்ததுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவை நான் ரொம்ப முன்னாடியே மேக் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் எனக்கு 100% இன்ஃபர்மேஷன் தெரியணும், அதில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், எனக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நான் எதனா பேசணும், தெரிஞ்சுக்கணும், நம்ம எதுவும் பேசக்கூடாது தான் நான் பேசல. எந்த விஷயம் நான் இவ்வளோ ட்ராகாக பேசுனேன்னா, நம்ம கரூரில் நடந்த அந்த இன்சிடென்ட் பற்றி தான் தளபதி பேசணும், இல்லை தளபதி பேச எடுப்போம், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எடுப்போம் பேசணும்னு இருந்தேன். அதனால தளபதி பேசிட்டாரு. நான் நேற்றே பேசியிருக்கணும்னு நினச்சேன், அதனால் என்னால் பேச முடியல. அதனால இன்னைக்கு நான் பேசுகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு தளபதி என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நானும் அதை பார்த்துட்டு பிப் கேமராலேருந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், பாருங்கள். இந்த கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.
சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. தளபதி வந்து கரெக்டா எவ்வளோ பேசணுமோ 4 minutes 45 seconds கரெக்டாக பேசினாரு. அந்த லாஸ்ட் 1 minute 25 seconds இருக்கும்போது கரெக்டாக 45 seconds 4 minute 45 secondsல ஆல்மோஸ்ட் 4 minutesல டைரெக்டாகவே சொல்லிட்டாரு, உங்களுக்கு என் மேலே கொஞ்சா வாங்க டைரெக்டாக, நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜனங்க சொன்ன உண்மை வந்து கடவுளே சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக வரேன்னு சொல்லிக்கிறாரு. இதுக்கு மேலே எப்படி அந்த ஜாகாவெல்லாம் சாய்ஸ் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஆனால் இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து கரூரில் ஏன் அப்படின்னு நடந்துச்சுன்னா அது டைரெக்டாக இருக்கும்ல, எல்லாருக்கும் தெரியும். சம்திங் அங்கே இருக்கிற ஒரு மெயின் அந்த ஏரியாவோட பொலிட்டீஷியன் செந்தில் பாலாஜி சம்திங் சோன் பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் நான் நிறைய நியூஸ்லேயும் பார்த்தேன், லைக் கழுத்தை நெரிச்சு கொன்றது. ஆனால் அதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸும் ப்ரூஃப் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து அங்கே வந்து இந்துக்கு இருந்த மாதிரி செருப்பு எடுத்து வீசுறதாகட்டும் இதெல்லாம் பண்ணுறதாகட்டும் இது நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஒரு நிமிஷம், ஏன் இந்த மாதிரி நடக்குது கரூரில் 5 பக்கம் போனாருன்னு தளபதியே சொல்லி அங்கெல்லாம் ஆகல, இங்கே மட்டும் எப்படி ஆச்சு? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது இந்த நிலைமை மாறணும்னா டியர் தமிழ்நாடு மக்களே, நீங்கள் வந்து 2026 ஓட்டு வந்து தளபதிக்கு தான் போகணும், தளபதிக்கு மட்டுமே போகணும்னு தான் நானும் கேட்குறது. ஏன்னா ஒரு மனுஷன் பிரச்சாரத்துக்கே வரக்கூடாதுன்ற முடிவில் ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அவர் தளபதி வந்து சிஎம் ஆனாரதான் தான் தமிழ்நாடுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, அதையும் பாருங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ண நிறைய தலைவர்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றினாங்க. ரொம்ப லைக் அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு போய் பெர்மிஷன் கேட்டது அதுக்கும் கொடுக்கல. ஏன்னா அவரும் சம்திங் ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறேன் யாருக்குன்னு இருக்குன்னு சொன்னார், அதையும் இன்னும் கொடுக்க விடல. இப்போ இன்னொரு லைக் அரௌண்ட் இது ஒரு அரௌண்ட் ஒரு 2 minutes இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இது பண்ணலாம், இதை பற்றியும் பேசலாம். ஏன்னா இல்லை அண்ணாமலை சார், எடப்பாடி சார், அப்புறமா ஹேமலதா, விஜயகாந்த் இன்னொரு சார் இருக்கிறார், யாருன்னு தெரியல. கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவான். செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட் ஆச்சு? அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு? லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? கீழே யாரு வந்தா? எப்படி செருப்பு வந்துச்சு? உள்ள அந்த 4 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அது ஆச்சு? ஏன் ஆச்சு? அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கன்னா, இதெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காது. விஜய் அவர்கள் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவர் இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு. ஆக எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 123 தொகுதிக்கு போயிட்டு வந்துருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்த்து. ஆக இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான்
அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்துல போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லா கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகுதான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. இது தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றத மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் கேப்டன் கூடயே இருந்தவ 1990 எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து எவ்வளவு பெரிய ஒரு கிரௌடோட தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. மின்தடை ஏற்பட்டது என்று சொன்னார்கள். இதெல்லாம் வருகின்ற செய்திகள் உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு பிறகு சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. இந்த நேரத்தில் யாரும் நான் குறை சொல்லல, நான் குற்றம் சொல்லல. நான் நேற்று முன்தினம் நான் திருச்சியில கூட நான் போறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தா யாரோ வேண்டுமென்று அந்த மின் கம்பியில ஒரு கம்பியை வீசி மின்தடை ஏற்படுத்தினார்கள். இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற சில பிரச்சனைகள் இருக்கு. அதாங்க அண்ணாமலை சார் கரெக்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி போலீஸை ஒர்க் பண்ணதுனால சிபிஐ கிட்ட போகணும். அது எப்படி கரண்ட் கட் ஆகுது, எல்லாரும் பக்கமும் ஒரு கேள்வி. செருப்பு ஏன் அவசரங்க, கரண்ட் ஏன் கட் ஆகுது, கூட்டம் ஏன் கலவரமாக மாறுது, போலீஸ் லாட்டி சார்ஜ் ஆகுது, போலீஸ் கம்மியாக இருக்கிறாங்க. அங்கே 500 பேர் 1000 பேர் இருந்தாலும் நல்லா சொல்கிறாங்கன்னா அவ்வளோலாம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபேக்கான ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இதை ப்ராப்பராக எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. இது சிவியர் ஆக்ஷன் எடுத்தாதான் இந்த மாதிரி அடுத்த ஒரு கட்சி இல்லை யாரோ எதுக்கோ ஒரு பிரச்சாரம் பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தடை பண்ற இந்த மாதிரி ஒரு டிஎம்கே வர்ஸ்ட் வேற லெவல் வர்ஸ்ட். நான் இந்த மாதிரி ஒரு வர்ஸ்ட் சினாரியோ நான் பார்ப்பேன், இந்த மாதிரி டிவில எல்லாம் பார்ப்பேன், நான் நியூஸை கேட்பேன்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே எதிர்பார்க்கல. அவ்வளோ கேவலமான ஒரு செயலை பண்ணிட்டு அதுக்கு நிறைய சினிமாக்கார சப்போர்ட் பண்ற மாதிரி என்னவோ அப்படி ஆயிடுச்சு இதாயிடுச்சு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அங்க இங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல என்னவோ தளபதி தான் வேணும்னு பண்ண மாதிரி போர்ட்ரேட் பண்ணி நெகட்டிவ் பண்ண. ஆனா மக்களும் நிறைய தலைவர்களும் பொலிட்டிஷியன் தலைவர்களும் நிறைய பேர் தளபதி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அங்க என்ன நடக்குது அதை அப்படியே கரெக்டா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்களும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். அப்புறமா போலீஸு, சிபிஐ, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் தான் பார்க்கணும். ஏன்னா ஏனோதானோன்ற மாதிரி தான் இருக்குது. கிடைச்சவன்லாம் யார் எது வேணா பண்ணிடலாம், கொலை வேணா பண்ணலான்ற லெவலுக்கு இறங்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்பாட்ல. அவ்வளோ வர்ஸ்ட் ஆகுது. இந்த வர்ஸ்ட் சீனர் எப்படி நடக்குது. நான் இன்னொரு வீடியோ இன்ட்ரோவில் போட்டுடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்பயே சேவ் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேபி இந்த வீடியோ டிலீட் கூட வரலாம், ஏன் காப்பிரைட் இஷ்யூ ஸ்ட்ரைக் கூட வரலாம், நம்ம சேனலில் ஊற்றி கூட முடிஞ்சிடலாம். மறுபடியும் 5வது சேனல் வேணா கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். அது இப்பயே நான் சொல்லிடுறேன். மறுபடியும் வேணா இது இன்ட்ரோவை இன்னொரு ப்ரீ இன்ட்ரோவை ரெடி பண்ணி வேணா கூட நான் போட்டுடுறேன். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான செயலெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு பேட் வர்ஸ்ட் கெலீஜ் துப்புன்ற துப்புற லெவல்ல ஒரு சினாரியோ நடந்துக்குது. ஸோ தயவு செஞ்சு மக்களை பத்திரமா இருங்க. இதுக்கு மேல ஓட்டு போடுறப்ப யாருக்கு போடுறோம், எவனை உக்கார வைக்கணும்ன்றது முடிவுல இருங்க. அனுபவிச்சுக்கிறது நீங்க தான், நான் இல்லை. அதனால எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இறந்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் சின்ன பசங்களுக்கு அடிபட்டிருக்கும், ஜென்ஸு லேடிஸு வயசானவங்க வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்குள்ள என்னென்னவோ சொல்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சு அது இதுன்னு என்னென்னவோ சொல்றாங்க. என்ன கதைன்னே தெரியல. நைட்டுக்கு நைட் எப்படி போஸ்ட்மார்ட்டம் ஆச்சு, எப்படி பாடியை கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு ஒரு கர்மமும் புரியல. எல்லாமே மர்மமா தான் இருக்குது. கர்மம் மர்மம். என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் ஃபேமிலிக்கு இதா இருக்கிறவங்களுக்கு. ஸோ தைரியமா இருங்க. தளபதி மறுபடியும் பிரச்சாரம் பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு காமிப்பாரு. ஆல்ரெடி அவர் பேசுனதுக்காக நிறைய பக்கம் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு எல்லாருக்கும் காபு. ஆனா அவர் நல்ல இன்னும் கம்பேக் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்து இந்த சினாரியோ இன்னொரு வாட்டி நடக்க விடாம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்களோட தான் அவர் பாக்குற உங்களோட சேஃப்டி செக்யூரிட்டி இல்லை பாருங்களேன், டிவியில கூட பாருங்க. நானும் அதான் சொல்றேன். தயவு செஞ்சு டிராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு டிராவல் பண்ணுங்க. அவரை பார்க்க போறீங்க, ஏன்னா ஊரை விட்டு ஊரை வரது எல்லாம் பண்றீங்க. எனக்கும் தெரியும், எனக்கும் புரியும். நானும் ஒரு தளபதி ஃபேன், டிவிக்கு வரணும், வர்ச்சுவல் வர எல்லாருமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சேஃப்டி, உங்களோட சேஃப்டி எல்லாம் பார்த்துக்கின்னு பத்திரமா போய் பத்திரமா வாங்க ட்ராவல் பண்ணுறப்ப கூட சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட என்ன சொல்றது என்னன்னே எனக்கு புரியல. என்ன நடக்குதுன்னே புரியலையே. எல்லாமே கர்மம் மர்மம். என் வாயில இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தை வருது. வீடியோ நிறைய பேர் சின்ன பசங்களும் பெரியவங்க இருக்கும் பார்ப்பாங்க. அதுக்கோசமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறதா இருக்கு. மெச்சூர்டா நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன ஆல்மோஸ்ட் எனக்கு கண்ட்ரோல் பண்ணி நான் மெச்சூர்டா பேசியிருக்கேன். எதுவுமே கெட்ட வார்த்தை பேசல. பார்க்கலாம் இந்த வீடியோ உயிரோட இருக்குமா இல்லை செத்து போயிடுமா இல்லை சேனலில் செத்து போயிடுமா பார்க்கலாம். என்னன்னாலும் மறுபடியும் வருவேன்.
எத்தனை வாட்டி கீழே வந்து அத்தனை தடையும் இன்னும் ட்ரிபிளா மேலே ஏறுவான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன இன்ட்ரோ ஸ்டார்டிங்கில் மறுபடியும் ரெடி பண்ணிட்டு மொத்தமாக வீடியோ இன்னைக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். பாய்.